எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில திருத்தணியில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பி. கணேசன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 56 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து லேப் அசிஸ்டண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா அவங்க பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் வந்து மணிக்காக அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. வந்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஃபாதர் வந்து இறந்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருந்திருக்கு. உடனே வந்து அவங்க போலீஸுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தணி போலீஸ்க்கு. அப்போ தான் வந்து எல்லா உண்மைகளும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. கணேசன் அவருடைய மிஸ்டீரியஸ் டெத்தை வந்து இப்போ வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க போலீஸு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க 2 பசங்களும் வந்து இனிஷியலாக என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா வந்து பாம்பு கடிச்சதுனால தான் இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போலீஸு. அதில் வந்து என்னென்னா, விக்டிம் வந்து 2 பேர், அவங்களோட வந்து ஒரு 4 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரோட அப்பாவும் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து சதி செஞ்சு வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் மணிக்காக. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஸ்னேக் பைட்டுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து அவங்க அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. திருவள்ளூர் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் விவேகானந்த சுக்லா அப்படிங்கிறவர் ஹிந்து பேப்பர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, எங்களோட ஸ்பெஷல் டீம் வந்து அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 பேரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது இவர் 3 இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பணம் போட்டிருக்காரு போல இருக்குது. அதில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க பணம் வந்து இந்த பாலிசி இந்த அமௌண்ட்டை. அது அவங்க அப்பா டாக்டர் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி 15 நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் அலர்ட் பண்ண உடனே அவங்க வந்து மர்டர்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா வந்து ஃபினான்ஷியல் மோட்டிவ்காக தான் வந்து இவங்க திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. சுக்லா அதையுமே சொல்லியிருக்காரு. அக்டோபர் 22 வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இபி கணேசன் 56 வயசு ஆகுது, அவர் வந்து இறந்துட்டார் அந்த ஸ்னேக் பைட்னால அப்படின்னு. அதாவது எந்த ஊருனா பொத்தட்டூர்பேட்டை அப்படிங்கிற வில்லேஜில் அப்படின்னு வந்து நியூஸ் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 2 பேரோட அந்த பசங்க இருக்காங்களா, அவங்க கூட இருந்த 4 பேர் வந்து ஸ்னேக்கை வந்து அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது வந்து ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் அப்படின்னு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கணேசனை வந்து அந்த ஸ்னேக்கு வந்து கடித்த உடனே என்ன ஆயிருக்குன்னா வந்து அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஸ்னேக்கையுமே கொன்னுட்டான் அந்த வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா வந்து இந்த ஃபால்ஸான இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து ஆக்சிடென்டல் ஸ்னேக் பைட் அப்படின்னு வந்து காமிக்கிறதுக்காக, அந்த ஒரு ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்து கிடக்கும் போதே இவங்க வந்து பேசியிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அவங்க வந்து என்னென்னா, இவங்க இன்சூரன்ஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸுக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் லெவல் ஆஃப் லயபிலிட்டிஸ் இருந்திருக்கு, அப்புறம் வந்து மல்டிபிள் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கணேசன் வந்து 3 கம்பெனியில் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து போட்டிருந்திருக்காரு, மல்டிப்புளாக வந்து போட்டிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த கணேசன் அவருடைய பையன் மோகன்ராஜ், ஹரிஹரன் 2 பேரும் வந்து சதி செஞ்சு இன்னும் 4 பேரோட சேர்ந்து மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இதனால் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பணம் வந்து அதையும் சொல்லியிருக்காரு, ஃப்யூச்சரில் உங்களுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு அவர். பணம் இல்லைன்னாலும் வந்து வேறு விதமான பிரச்சனைகளில் வரும், பணம் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இது புதுவிதமானதாக இருக்குது. அலர்ட்டாக இருக்கிறது நல்லது நம்ம அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இறந்த அவருடைய ஆன்மா சாந்தின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.